வெல்கம் டு நக்ஷத்ரா தமிழ் சேனல். இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அலர்ட்டா வரும். இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான vlog தான் வந்து பார்க்க போறீங்க. ஸோ வாங்க பதிவுக்குள்ள போகலாம். ஸோ இன்னைக்கு வந்து vlog வந்து ஸ்டார்ட் பண்றது வந்து ஒரு சூப்பரான ரெசிபி வந்து என்னோட ஃப்ரெண்ட் வந்து ஜெயா அப்படிங்கிறவங்க வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ வந்து நிறைய துவையல் நிறைய ரெசிபிஸ்லாம் நம்ம வந்து பார்த்துட்டு வரோம். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பீர்க்கங்காய் துவையல் வந்து கேட்டிருந்ததுனால அவங்களுக்காக வந்து ஃபர்ஸ்ட் அந்த ரெசிபியை பார்த்துடலாம். பார்த்து முடிச்சுட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நம்ம வீடியோவில் இருக்கு. நாம் வந்து பார்த்திங்கனாக்கா வித்தியாசமான ரெசிபி வந்து சாப்பிட்ற பழக்கம் வந்து உண்டு. ஏன்னா வந்து எல்லாருமே எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கனாக்கா ஃபுடி அப்படின்னே சொல்லலாம். வெஜிடேரியனாக இருந்தால் கூட அவங்களுக்கு ஒரே மாதிரி சமைக்கிறது வந்து ஒரே சாம்பார் ரசம் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு சாம்பார் ரசம் கூட்டு பொரியல் எல்லாமே வந்து டெய்லியே வந்து பண்ணணும். ஆனால் கொஞ்சம் அது வித்தியாசமாக பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதனால் ஒரு நாளைக்கு துவையல் வத்த குழம்பு அதே மாதிரி ஒரு சில பேர் வந்து டிஃபன் ரெசிபி வந்து கேட்டிருந்தீங்க. டெய்லி ஒவ்வொரு டிஃபன் பண்ணுறத பற்றி வந்து கேட்டிருந்தீங்க. நான் கண்டிப்பாக வந்து எப்படி அதை நான் வந்து பிளான் பண்ணுறேன். ஏன்னா ஆஃபீஸும் போகிறதுனால வீட்லேயும் வந்து கரெக்டாக டிஃப்ரெண்ட்டாக நான் வந்து பண்ணியே ஆகணும். அது மாதிரி ஒரு கட்டாயம் இருக்கணும். இல்லைனா கண்டிப்பாக எனக்கே சமைக்கிறதுக்கு வந்து போர் அடிச்சிடும். ஸோ சமைக்கும் போதே போர் அடிக்குது அப்படின்னா கண்டிப்பாக சாப்பிட்றவங்களுக்கு இன்னுமே போர் அடிக்கும். அதனால் வித்தியாசமாக நிறைய விஷயம் வந்து பிளான் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நான் கண்டிப்பாக வந்து கேட்ட மாதிரியே எதை மாதிரி டிஃபன் வந்து பண்ணலாம். ஒரு நாளைக்கு ஒவ்வொரு டிஃபனுங்கும் போது ஈஸியாக சிம்பிளான நம்ம டெய்லி பண்ணுற டிஃபனே வந்து நான் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணும்போது கண்டிப்பாக வந்து ஷூட் பண்ணி உங்களுக்கு நான் கண்டிப்பாக போடுறேன் அப்கமிங் வீடியோஸில். ஸோ ஆஸ் யூஷுவல் அந்த வாரத்துக்கு தேவையான காய்கறி எல்லாமே வந்து வாஷ் பண்ணி செக்ரிகேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். அப்போ தான் வந்து எனக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த வீக்கெண்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னோட நிறைய பேர் நிறைய ரெசிபிஸ் போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கண்டிப்பாக பண்ணினேன் அப்படின்னாக்கா கண்டிப்பாக நான் வந்து போடுறேன். வேற ஒருத்தவங்க வந்து ஈஸி வெஜிடபிள் பிரியாணி கூட கேட்டிருந்தாங்க. நான் லாஸ்ட் டைம் பண்ணும்போது ஷூட் பண்ண விட்டாச்சு. ரொம்ப வந்து டைட்டாக போச்சுன்னா என்னால் ஷூட் பண்ண முடியாது. ஸோ கண்டிப்பாக நான் உங்களோட வீடியோஸ்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தால் கூட கண்டிப்பாக பியர் பண்ணிக்கோங்க. நிச்சயமாக அப்கமிங்கில் நீங்கள் கேட்குற வீடியோஸ் எல்லாமே நான் வந்து போட வந்து ட்ரை பண்ணுறேன். கண்டிப்பாக போடுறேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கனாக்கா பீர்க்கங்காய் போட்டு துவையல் தான். இதே மாதிரி சௌசௌ துவையல் கூட ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுவுமே ஒருத்தர் கேட்டிருந்தாங்க. நான் கண்டிப்பாக வந்து போடுறேன். சௌசௌ துவையலை பற்றி நான் ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிடும்போது ரொம்பவே நல்லா இருந்தது. அதை பற்றி யாரோ வந்து கேட்ட ஞாபகம் எனக்கு இருக்குது. கண்டிப்பாக நான் அதுவுமே வந்து உங்களுக்கு போடுறேன். கண்டிப்பாக நீங்கள் பண்ணுற விஷயத்தையே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி பண்ணாக்க இன்னுமே வந்து லைஃப்பும் சரி ஃபுட்டும் சரி ரொம்பவே வந்து ருசித்து வந்து வாழவும் முடியும் சாப்பிடவும் முடியும் அப்படிங்கிறது தான் என்னோடது. ஸோ இன்றைக்கி வந்து பீர்க்கங்காய் இதை வந்து துவையலாகவும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சட்னி மாதிரியும் நம்ம வந்து டிஃபனுக்கும் வந்து சாப்பிட்லாம். ஸோ பீர்க்கங்காவை இதே மாதிரி வந்து அந்த மேலே இருக்கிற தோல் இந்த தோலியை கூட வதக்கிட்டு சாப்பாட்டுக்கெலாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதில் வந்து மருத்துவ குணம் நிறையா இருக்கிறதுனால பீர்க்கங்காவோட அந்த மேல் தோலியையும் வேஸ்ட் பண்ணாமல் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் நான் வந்து இன்றைக்கி வந்து மேல் தோலியை சேர்க்க போகிறது கிடையாது. இதை மாதிரி நல்லா வந்து மேல் தோலி எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்குள்ளே இருக்கிறத இது வந்து 3ஆக பிரிச்சுக்குவாங்க. பார்த்திங்கனாக்கா மேலே இருக்கிற தோலியை வந்து தனியாக ஒரு ஃபுட்டில் சேர்ப்பாங்க. அதே மாதிரி உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த விதை பகுதியும் வந்து ஒரு கூட்டு மாதிரிலாம் கூட பண்ணி சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த ஒரு இந்த மாதிரி நான் கட் பண்ணுறேன் இல்லையா, இந்த நடுவில் இருக்கிற சதை பகுதியும் வந்து நம்ம துவையல் மாதிரி அரைக்கலாம். ஆனால் நான் அந்த மேல் பகுதியை மட்டும் நான் வந்து ரிமூவ் பண்ணுறேன். மீதி எல்லாத்தையும் இதை மாதிரி சின்னதாக வந்து கட் பண்ணிக்கிறேன். இந்த பீர்க்கங்காய் வந்து ரொம்ப பிஞ்சு பீர்க்கங்காய்ங்கிறதுனால உள்ளுக்குள்ளே வந்து விதைகள்லாம் ரொம்ப வந்து முத்தியெல்லாம் போகலை. அதனால் அதையுமே சேர்த்து நான் வதக்கி பீர்க்கங்காய் துவையலுக்கு தான் வந்து சேர்க்க போகிறேன். இதை சட்னியாகவும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இதே மாதிரி ஒரு வாணலியில் எண்ணெய் வந்து ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு தாளிக்க வேண்டியதான். கடுகு நல்ல எண்ணெய் வந்து ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து கடுகு வந்து தாளித்து கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து இதுக்கு துவையலுக்கு தேவையான வந்து தேக்க போகிறோம். முன்னாடி வந்து கொஞ்சமாக வந்து கடலப்பருப்பு
கடலப்பருப்பு வந்து லைட்டாக வந்து வறுக்க ஆரம்பித்தோடனே உளுத்தம் பருப்பையும் போட்டுக்கலாம். இதோடு சேர்ந்து காஞ்ச மிளகாய், உங்களுக்கு காரம் வந்து எந்த அளவு தேவையோ காஞ்ச மிளகாய் நான் வந்து 4 மிளகாய் வந்து போட்டுக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நான் வந்து ஒன்றா வந்து நல்லா வறுத்துக்கிறேன். பொதுவாக வந்து துவையல் வந்து இது மாதிரி வறுத்து துவையல் பண்ணும்போது நம்ம அது சாதத்துலேயும் கலந்து வந்து சாப்பிட முடியும். ரொம்பவே நல்லாயிருக்கும். இதோட வந்து நம்ம இதே மெத்தடு தான், நீங்கள் என்ன காய்கறி வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டு கூட இந்த வெங்காயம் துவையல் கூட ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் வதங்கினோடனே இந்த பீர்க்கங்காய் நம்ம கட் பண்ணி வச்சோம் இல்லையா, அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் போட்டுக்கிறேன். போட்டு நல்லா அந்த பச்சை வாசனை ஃபுல்லும் கம்ப்ளீட்டாக போகணும். கம்ப்ளீட்டாக போகிற மாதிரி நான் நல்லா வந்து வதக்கிக்கிறேன் ஸ்லோவாக. எல்லா துவையலும் நல்லாயிருக்கும். முக்கால்வாசி வந்து டக்குன்னு வந்து நம்ம இந்த துவையல் இந்த தேங்காவை கலந்து நம்ம மிக்ஸ் பண்ணி அரைக்கும்போது வெறும் தேங்காய் துவையல் பண்ணுவாங்க, தேங்காய் கடலை வறுத்து பண்ணுவாங்க. சின்ன வெங்காயத்தை இதே மாதிரி வதக்கிட்டு அதையும் வந்து அரைச்சி பண்ணுவாங்க. இதோடு சேர்த்து நான் புளி மட்டும்தான் வைக்கிறேன். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, பெருங்காயம் வந்து கொஞ்சம் கூடயே போட்டுக்கோங்க. இந்த பெருங்காயம், இந்த சிகப்பு மிளகா, இந்த உளுத்தம்பருப்பு எல்லாம் சேர்ந்து அரைக்கும்போது அதோட வாசனை, அந்த சுவை, அந்த டேஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். இதில் வந்து வேணும்னாக்கா நம்ம வந்து 4 பல்லு தேங்காயும் வந்து போட்டுக்கலாம். அந்த டேஸ்ட்டுக்காக போடுறது தான் இந்த தேங்காய். இந்த தேங்காவை சேர்த்து அரைக்கும்போது இன்னும் டேஸ்ட் வந்து ருசியாக வந்து இருக்கும். இப்போ வந்து அரைச்சி எடுத்தாச்சு. இதை மாதிரி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நான் கட்டியாக வந்து எடுத்துக்கிறேன். இதை வந்து சாதத்தோடு நம்ம வந்து கலந்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் வந்து எடுத்து அதில் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி இதை மாதிரி கலந்துக்கிறேன். இது வந்து ஈவினிங் வந்து சட்னிக்கு வந்து இட்லிக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். ஸோ இதே மாதிரி இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரி ஒரு சில ரெசிபிஸ் வந்து கேட்டிருக்காங்க. அந்த சௌ துவையல், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மைசூர் ரசம், அதெல்லாம் அப்கமிங்கில் நான் வந்து போடுறேன் உங்களுக்கு. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கிச்சன் ஆக்சசரிஸ், அது மாதிரி கிச்சனுக்கு தேவையான விஷயங்கள்லாம் வந்து வாங்கியிருந்தேன் நான். ஸோ எல்லாமே வந்து சூப்பரான குவாலிட்டியில் இருந்ததுனால நான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக நான் வந்து நிறைய வந்து வாங்குவோம் இல்லையா, ஒரு வாரத்துக்கு ஒருத்தர ஏதாவது ஒரு விஷயம், சின்ன சின்ன விஷயம் வாங்கிட்டே தான் இருப்போம். பட் எல்லாமே நான் வந்து காட்டுறது கிடையாது. பிகாஸ் எதெல்லாம் வந்து சூப்பர் குவாலிட்டியாக இருக்குது, எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத மட்டும்தான் நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நமக்கு தேவையான கிச்சனுக்கு தேவையான ஒரு சில விஷயம் வந்து உங்களுக்கு வந்து வாங்கியிருந்தேன், அதை நான் வந்து காட்டுறேன். இதோட லிங்க்ஸ் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன். எல்லாமே சூப்பர் குவாலிட்டியாக இருக்குது. ப்ரைஸ் ஒர்த் அப்படின்னே சொல்லுவேன். கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள். வாங்க என்னென்ன ப்ராடக்ட்லாம் வாங்கினேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ ரீசெண்டாக ஒரு சில விஷயங்கள் வந்து சேஞ்ச் பண்ணேன் கிச்சனுக்கு. ஸோ ஒரு சில பொருள் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மிக்சிக்கு கவர் வாங்குறது, கிரைண்டருக்கு கவர் வாங்குறது, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம க்ளீன் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிகிட்டே வருவோம். ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு அப்புறம் அதை வந்து க்ளீன் பண்ணி நம்ம ரீயூஸ் பண்ணவே முடியாது. அது வந்து ஒன்று வீணாக போயிடும், இல்லை இதுக்கப்புறம் துவைச்சாக்க க்ளீன் பண்ணாக்க அது வந்து பிஞ்சு போயிடும் அப்படின்னு நமக்கே தெரியும் இல்லையா. அந்த மாதிரி ஒரு சமயம் வரும்போது அதை தூக்கி போட்டுட்டு வேறு எதாவது வாங்குவேன். ஸோ இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நல்ல குவாலிட்டியாக, கொஞ்சம் ஒரு 100 ருபீஸ் கூட போனாலும் பரவாயில்லன்னு சொல்லி வாங்கினது தான் எல்லாமே. ஸோ இந்த கப்ஸ், இந்த கிளாஸ்வேர் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த மாவு பிசையறதுக்கு எல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா இது மாதிரி இது இப்போ நிறைய யூஸ் பண்ணுறாங்க இல்லையா. இதுவும் அமேசான்லேருந்து தான் வாங்கினேன். இது வந்து 3 கிளாஸ். இது ரொம்ப நாளாக நான் தேடிக்கிட்டே இருந்தேன். பட் எனக்கு என்னென்னா அமேசானில் வாங்கும்போது பிரேக் ஆகாமல் வருமா அப்படிங்கிற ஒரு இது வந்து இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கனாக்க ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கு, வெயிட், நல்ல குவாலிட்டிங்க. அது நீங்கள் தாராளமாக கண்ணை மூடிட்டு வாங்கலாம். ஏன்னா இதை மாதிரி ஐட்டம் தான் நமக்கு வந்து ரொம்ப டவுட் வரும். பெரிய பெரிய ஐட்டம்லாம் நம்ம யோசிக்காமல் கூட வாங்கிடுவோம். இதை மாதிரி சின்ன சின்ன ஐட்டம் வந்து எங்கே கிடைக்கும், எங்கே வாங்கணும், எது மாதிரி வாங்கணும் அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டே இருப்போம். ஸோ அதை மாதிரி இந்த மாவு பசையலாம், ஒரு சாலடு பண்ணலாம். இதை மாதிரி நம்ம வந்து யாராவது கெஸ்ட்டு வராங்க, இல்லை இது மாதிரி நீங்கள் யூடியூப் வச்சுருக்கீங்க, ஷூட் பண்ணுறீங்க அப்படின்னா இதை மாதிரி ஐட்டம்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கனாக்கா இந்த ஓவனுக்கு நம்ம ஹீட்காக வந்து நம்ம யூஸ் பண்ணுற இந்த ஹேண்ட் க்ளவுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஹீட்காக யூஸ் பண்ணுறது. இதுவுமே சூப்பர் குவாலிட்டியாக இருக்குது. இது எல்லாமே இப்போ இன்றைக்கி நான் காட்டுறது எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸ் குவாலிட்டி. நீங்கள் நம்பி தைரியமாக வாங்கலாம். இதோட பார்த்திங்கன்னா ஒரு க்ளவ் வருது. அதுக்கப்புறம் நம்ம கீழே வந்து ஹீட்டோட வைக்கிறோம், ஒரு பாத்திரம் வைக்கிறோம், இல்லை ஒரு இது வைக்கிறோம் அப்படின்னாக்கா அந்த கீழே போடுறதுக்கும் வருது. நெக்ஸ்ட்டு நான் காட்டும்போது எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு இதுங்க, மிக்சி கவர். இதுக்கு முன்னாடி ஒன்று வாங்கியிருந்தேன். அது வந்து ரொம்பவே வீணாக போச்சு. இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா செம்ம குவாலிட்டியில் எனக்கு மிக்சி கவர் வந்து கிடச்சிருக்கு. இந்த ஸ்டிச்சிங்லேருந்து அந்த பார்த்தாலே தெரியுது பாருங்கள் எவ்வளோ குவாலிட்டின்ட்டு. ஸோ அதுக்கு ஒரு சின்ன ஒரு இது மாதிரி சைடில் வந்து இது ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம ஸ்பேச்சுலாஸு அது மாதிரிலாம் கூட நம்ம வந்து போட்டு வச்சுக்கலாம்.
அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது. நீங்கள் இந்த ப்ராடக்ட்லாம் வாங்கணுன்னாக்க இந்த லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஏன்னா நான் நார்மலாக தேடும்போது கிடைக்கவே இல்லை. ரொம்ப ரொம்ப சூப்பர் குவாலிட்டி இந்த மிக்ஸி கவர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது கிரைண்டருக்கான கவர் இது. இதுவுமே நான் இதுக்கு முன்னாடி வேறு ஒன்று யூஸ் பண்ணியிருந்தேன். அது ரொம்ப ஒரு 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸ்லேயே வந்து பிஞ்சு போயிடுது. அது மாதிரி இருக்குது. ஆனால் இது வந்து செம்ம குவாலிட்டி இது. இதுக்குமே சைடில் வந்து நம்ம ஏதாவது கப்பு அது மாதிரிலாம் நம்ம ஸ்பேச்சுலாஸ்லாம் வச்சுக்கிறதுக்கும் நம்ம ஸ்பேஸ் தராங்க. இதுவுமே ஸ்டிச்சிங் எல்லாமே பக்கா அந்த குவாலிட்டி அந்த கவர் வந்து நமக்கு வருது இல்லையா, அவ்வளோ சூப்பர் ஃபைன் குவாலிட்டி. ப்ரைஸ் ஒர்த்து. நீங்கள் வந்து நம்பி வாங்கலாம். அவ்வளோ நல்லா இருக்குது. கிரைண்டருக்கு வந்து யூஸ் பண்ணிங்கன்னா லைஃப் லாங் அப்படியே வரா மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு. கண்டிப்பா இந்த விளாக் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். கண்டிப்பா இந்த ப்ராடக்ட்லாம் நீங்க பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ஸ்ல அமேசானோட லிங்க் எல்லாமே நான் வந்து போடுறேன் உங்களுக்கு. அதே மாதிரி வேற ஏதாவது பிளாட்ஃபார்ம்ல வாங்கியிருந்தா கூட நான் அதை தேடி உங்களுக்கு வந்து அட்டாச் பண்றேன். எல்லாமே ப்ரைஸ் ஒர்த்திங்க, செம குவாலிட்டியா இருந்தது. எனக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடா இருந்தது. அதனால தான் உங்களுக்கு வந்து காட்டினேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அலர்ட் வரும். வேற ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை டாடா பை பை ஃப்ரம் ஹாசினி.